இப்போதெல்லாம் என் பிரார்த்தனை என்ன தெரியுமா? சனியனே என்று சொல்லும் முன் மரணம் வந்துவிட வேண்டும். உறவுகள் எல்லாம் கூடி அறியாமல் செய்த பாவத்தை எடுத்துரைத்து கைதட்டி சிரிப்பதற்குள் மரணம் வந்துவிட வேண்டும். நோயில்லாத உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நேரத்தில் மரணம் வந்துவிட வேண்டும். பெற்ற பிள்ளைகள் கட்டிய மனைவி எட்டி உதைப்பதற்குள் மரணம் வந்துவிட வேண்டும். நீ எல்லாம் வாழ்ந்து என்ன பயன் என்று மனைவியும் மக்களும் மற்றவரும் சொல்வதற்குள் மரணம் வந்துவிட வேண்டும். பாயோடு பீயோடு கிடந்துடக்கூடாது. நாசாய மரணம் வேண்டுமென்றால் நன்றே செய், அதை இன்றே செய். கட்டிய மனைவியோ கணவனோ சலிப்படைந்து எட்டி உதைப்பதற்குள் மரணம் வந்துவிட வேண்டும். பெற்ற பிள்ளை சனியனே என்று சொல்வதற்குள் மரணம் வந்துவிட வேண்டும். சொத்து சேர்த்த தகப்பனை தவிக்க விட்டு சொத்துக்கு மக்கள் அடித்து கொள்ளும் நிலை வருவதற்குள் மரணம் வந்துவிட வேண்டும். இழுத்து கொண்டிருப்பதை பார்த்து நாளை போக வேண்டும் என்று கடவுளை மகள் வணங்குவதற்குள் மரணம் வந்துவிட வேண்டும். 3 வேளை உணவில் 1 வேளை உணவை கொடுத்து தின்னு தொலை சனியனே என்று சொல்லும் முன் மரணம் வந்துவிட வேண்டும். இறைவா, இந்த பெரியவர்களை பாற்றுக்கொள்வதில் 7 கோர்ஸ் பாஸான நான் சொல்கிறேன், இலை மீது எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு நீரை கூட வேரின் உதவி இல்லாமல் குடிக்க முடியாது. அதுபோலவே எத்தனை கடவுளை தரிசித்து வந்தாலும் பெத்தவங்களை வணங்காம புண்ணியம் சேராது. இப்படி நினைச்சு எல்லா பெரியவர்களையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் எல்லா பெரியவர்களையும் அதை வரமாக நினைக்கிறார்களா? இல்லை. அவர்கள் வாயில் விழுந்து விடக்கூடாது, அவர்களின் சாபம் வாங்கிவிடக்கூடாது என்பதற்காகவே உழைக்கும் மக்கள் நிறைய உண்டு. மக்களே நிறைய உண்டு. அதனால் பெரியவர்களை பார்க்காம இருந்து சில பேர் தவசம்லாம் நல்லா போடுவாங்க. அவங்களாம் இந்த டாக் தயவுசெய்து யோசிங்க. கடல் நிறைய மீன்கள் இருந்தாலும் ஒரு மீனை மட்டும் எடுத்துக்கொண்டு போய்விடும் பறவை. உலகில் தன் தேவைக்கு மேல் எந்த உயிரினமும் எடுத்துக்கொண்டு போவதும் இல்லை, மனிதர்களை தவிர. ஓகே. நல்ல உறவு என்பது கடிகாரம் முட்களை போன்றது. அடிக்கடி சந்தித்து கொள்வதில்லை, ஆனால் தொடர்ந்து ஒன்றுக்கொன்று நல்ல தொடர்பில் எப்பவுமே இருக்கும். ஹாய்.